ஸோ குட் டே டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கிரேட் 10 சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அது படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா, இமேஜ். சரிங்களா? ஸோ இமேஜ்னா என்ன அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு ஒரு ரொம்ப சாதாரண விஷயம். நிறைய டைம் நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம். இமேஜ் 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 இந்த வேர்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் வந்து டெய்லி வேட்டையாட போயிட்டு அதோட உணவை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த காட்டில் உள்ள மிருகங்களுக்கெல்லாம் ஒரே பயம், வெளியில் வர்றதுக்கே பயம். ஏன் அப்படின்னா, சிங்கம் வந்து நம்மளை வேட்டையாடிடும், அது யாரை வேட்டையாடுது எப்போ வேட்டையாடுதுன்னே தெரியல அப்படி சொல்லி மிருகங்களுக்குலாம் ஒரே பயம், எல்லாம் வெளியில் வர்றதுக்கே பயந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த காட்டில் உள்ள மிருகங்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து, ஸோ இனிமேல் சிங்கம் வந்து நம்மளை வேட்டையாட வர வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கத்திட்ட போய் அக்ரிமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் இனிமேல் வர வேண்டாம் ராஜா, நாங்களே வந்து என்ன பண்ணோம்னா டெய்லியும் உங்களுக்கு ஒரு மிருகத்தை, ஒரு விலங்கை வந்து உணவாக உங்களுக்கு அனுப்பிடுறோம் அப்படி சொல்லி அதெல்லாம் அக்ரிமெண்ட் படித்தோம். இந்த சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்மளே டெய்லி ஓடி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட வேண்டியதாக இருக்குது, ஸோ நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லி சிங்கமும் அதுக்கு ஒத்துக்கிடுச்சான். ஸோ இப்போ டெய்லி ஒரு மிருகம் வந்து அந்த சிங்கத்தோட குகைக்கு போகுது, சிங்கத்துக்கு உணவாகுது, சிங்கமும் அதில் சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து ஒரு முயலோட டர்ன் வருது. அந்த முயல் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு சிங்கத்துக்கு உணவாக போகணும். அப்போ அந்த முயல் கொஞ்சம் புத்திசாலியான முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, சிங்கத்துக்கு உணவாக போகாமல் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ லேட் ஆக்கிட்டு அந்த குகைக்கு போகுது. ஸோ சிங்கத்துக்கு ஒரே கோபம், அப்படின்னா சாப்பிட்ற நேரத்துக்கு உணவு அங்கே வராததுனால, அந்த விலங்கு உணவாக போகிற விலங்கு அங்கே வராததுனால சிங்கத்துக்கு ஒரே கோபம். உடனே சிங்கம் முயல் ரொம்ப கர்ஜனையோடு அதை வந்து திட்டுது. ஸோ முயல் சொல்லுது, இல்லை ராஜா, நான் வரும்போது உங்களை விட ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். ஸோ அது வந்து என்னை வந்து போக விடலை, அது உங்களை பற்றி அவதூறாக பேசிச்சு, அது என்னை விட போக விடலை. ஸோ நான் அதுகிட்ட போயிட்டு எங்கள் ராஜா தான் பெரியவர், நான் அவரை கூட்டம் ஒன்று உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுதான், அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி உடனே சிங்கத்துக்கு அதை விட இன்னும் கோவம். ஸோ நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, என்னைய விட ஒரு பெரிய சிங்கம் வந்து ஒன்று துன்புறுத்த பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு ரொம்ப கோவம். உடனே முயலை கூப்பிட்டுட்டு அந்த சிங்கத்தை வந்து நம்ம பார்ப்போம், அந்த சிங்கத்திட்ட வந்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த முயல் கூட இந்த சிங்கம் வந்து போகுது, இந்த ராஜா சிங்கம் போகுது. ஸோ முயல் வந்து அந்த சிங்கத்தை ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துது. ஸோ முயல் சொல்லுது, ராஜா இந்த குழிக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்குது, நீங்கள் எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுது. உடனே சிங்கம் வந்து அந்த குழியை எட்டி பார்க்குது, சரி அந்த கிணத்தை எட்டி பார்க்குது. உள்ளே பார்க்கும்போது இந்த சிங்கத்தோட பிம்பம், இமேஜ் வந்து அதில் தெரியுது. ஸோ இந்த சிங்கம் வந்து கர்ஜிக்குது, அந்த இமேஜும் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குது இந்த சிங்கத்துக்கு. இந்த சிங்கம் வந்து உண்மையிலே ஏதோ இன்னொரு சிங்கம் வந்து நம்மளை வந்து கர்ஜிக்குது, நம்மளை பார்த்து கர்ஜிக்குது அப்படி சொல்லி இந்த சிங்கம் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து அப்படியே இறந்துருச்சு. ஸோ இப்போ இந்த முயல் வந்து தன்னை மட்டும் இல்லை, அதோட எல்லா விலங்குகளையும் காப்பாற்றின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது ஒரு சின்ன ஸ்டோரி. இதில் இந்த நமக்கு முக்கியம் என்னென்னா அந்த இமேஜ் அப்படின்றது. பட் ஸ்டில் இதில் வந்து ஒரு சின்ன மாரல் சொல்லிடுவோம்னா எப்படின்னா, எல்லாரும் நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாரல் என்ன அப்படின்னா, முயலோட புத்திசாலித்தனம். பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சிங்கத்தோட சோம்பேறித்தனம். சரிங்களா? ஒரு சிங்கம் வந்து டெய்லியுமே வெளியில் போய் வேட்டையாடி அதோட உணவு அதை எடுத்துருந்தேன் அப்படின்னா ஒருவேளை அந்த கிணத்தை பார்த்துருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், நாலேஜபிளாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ சிங்கத்தோட சோம்பேறித்தனம் வந்து அதோட அறிவு வந்து என்ன பண்ணி இலக்க வச்சுட்டு, ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும் அப்படின்னா டெவலப் ஆகாமல் போயிடும். சரிங்களா? அதனால் நம்ம எதில் ஒர்க் பண்ணணுமோ அதில் ப்ராப்பராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சமயோஜித புத்தி, முயலோட சமயோஜித புத்தி ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அந்த சிங்கம் மாதிரி சோம்பேறியாக இல்லாமல் நம்மளுடைய தேடலை நம்மளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட முடியும். இன்னும் கொஞ்சம் நமக்கும் அந்த சமயோஜித புத்தி வந்து என்ன பண்ணணும், நல்லா டெவலப் ஆகும். சரி, அதனால என்ன பண்ணணும், நம்மளாவே என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளாவே ஒரு செயலை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஈஸியாக என்ன பண்ணணும், நம்மளால் முன்னேற முடியும். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ நம்மளோட கதைக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இமேஜ், அப்போது இந்த சிங்கத்தோட இமேஜ் உள்ள தெரிஞ்சுது. ஸோ இந்த சிங்கத்தோட இமேஜ்ன்றது என்னது, அந்த சிங்கம் மாதிரியே இருந்த இன்னொரு உருவம். அப்போ இமேஜ் அப்படின்றது ஒரு அப்பியரன்ஸ். பட் ஆனால் அது ஒரிஜினலாக இல்லை, அந்த உள்ள உண்மையில் ஒரு சிங்கம் இல்லை. பட் இமேஜ்ன்றது ஒரு அப்பியரன்ஸ். அது என்ன அப்பியரன்ஸ்னா, ஆப்டிக்கல் அப்பியரன்ஸ். சரிங்களா? ஆப்டிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் இமேஜ்.
சரிங்களா? இதுதான் இமேஜ். இதுக்கு தான் அந்த குட்டி ஸ்டோரி. ஓகே ஃபைன். இப்போ இமேஜ்னா என்ன படித்தோம்? தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜ். மொத்தம் 2 டைப் ஆஃப் இமேஜ் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை இனிஷியலாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா லேட்டராக நம்ம மிரர்ஸ் பற்றி படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இமேஜ் வந்து எப்படி உருவாகுது, இந்த ஆப்டிக்கல் அப்பையரன்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். இது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது. ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்டில் படக்கூடிய லைட் ரே வந்து நம்மளோட ஐஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அது இமேஜ் வந்து நம்மளோட கண்ணில் ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்ணில் அந்த இமேஜ் தெரியுது. நம்ம அதை பார்க்கும்போது நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து நம்ம கண்ணை ரீச் ஆகாமல் நமக்கு அதோட இமேஜ். ஸோ அப்போ உண்மையிலேயே இது நமக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த லைட் ரேஸ் வந்து நம்ம கண்ணில் கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகுதுன்னா ஒன்றும் கிடையாது, மீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இமேஜ் வந்து உருவாகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் உருவாகணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரேஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து மீட் ஆகணும். ஸோ இப்படி வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து இப்படி மீட் ஆகணும். இப்படி மீட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இதோட இமேஜ் வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரே ஒரு வழி. சரிங்களா? ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து மீட் ஆகணும். மீட் அப்படின்னா கன்வர்ஜ், கன்வர்ஜ் மீட், இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். கன்வர்ஜ் ஆர் மீட் அப்படின்னா ரெண்டும் க்ளோஸராக வந்து ஒன்று சந்திக்கிறது. இதுதான் என்னது கன்வர்ஜ் ஆர் கன்வர்ஜிங் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட 2 டைப் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. ஸோ இமேஜ் அப்படின்னா என்ன பண்ணும், ஆப்டிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் which is formed when the reflected light rays meets or converges. ஸோ இது வந்து இமேஜ் அப்படின்னு படிச்சிட்டோம். ஸோ அப்போ எத்தனை லைட் ரே வேணும், அட்லீஸ்ட் எவ்வளோ லைட் ரே வேணும் ஒரு இமேஜ் ஃபார்மேஷனுக்காக? ஸோ நாங்கள் டயக்ராமில் வரைஞ்சிருக்கோம். சரி, அட்லீஸ்ட் 2 லைட் ரேஸ் வேணும். ஏன் அட்லீஸ்ட் 2 லைட் ரேஸ் வேணும் அப்படின்னா இப்போ நிறைய லைட் ரேஸ் இருக்கும் ஒரு சோர்ஸ்லேருந்து வரும்போது, மில்லியன்ஸ் ஆஃப் லைட் ரேஸ் இருக்கும். பட் அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு 2 லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் வேணும் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு. சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் வச்சு மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி தானே? அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா வி ஹாவ் அ மீட்டிங் ஆர் வி ஆர் மீட்டிங் ஆர் ஐம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவோம். ஃப்ரெண்ட் அப்படி சொல்லும்போது தான் மீட்டிங் அப்படி சொல்லுவோம். அப்போ அட்லீஸ்ட் 2 பேராவது இருக்கணும் ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா, அப்படி தானே? ஸோ அட்லீஸ்ட் 2 லைட் ரேவாவது இருக்கணும் இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ இது ஒரு கொஸ்டின், அதனால தான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஹவு மெனி லைட் ரேஸ் required to form an image? அட்லீஸ்ட் 2. சரிங்களா? ஓகே. ஸோ நவ் 2 டைப் ஆஃப் இமேஜ் இருக்குது. ஒன்று வந்து ரியல் இமேஜ், ஸோ இன்னொன்று வந்து வர்ச்சுவல் இமேஜ். ஸோ ரியல் இமேஜ், ரியல் அப்படின்னால ஒரிஜினல், ஆக்சுவல், இந்த மாதிரி நமக்கு மீனிங் வரும், அப்படி தானே? ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா இமேஜ் ஃபார்ம்ட் பை த லைட் ரே விச் ஆக்சுவலி கெட் கன்வர்ஜஸ். அதாவது அது ஒரிஜினலாக என்ன பண்ணுவோம், இந்த 2 லைட் ரேவும் மீட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய 2 ரிஃப்ளெக்டட் லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினலாக மீட் ஆனால் அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து ரியல் இமேஜ். ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தானே. ரியல் அப்படின்னா ஒரிஜினல், ஓகே. ஸோ ஆர் ஆக்சுவல். ஸோ த இமேஜ் ஃபவுண்ட் பை த லைட் ரே விச் ஆக்சுவலி கெட் கன்வர்ஜஸ். ஸோ அது ரியல் இமேஜ். வர்ச்சுவல். ஸோ இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, வர்ச்சுவல்? எஸ், கேள்விப்பட்டிருப்போம், அப்படி தானே? வர்ச்சுவல். ஸோ வர்ச்சுவல் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கோவிட் டைம்லலாம் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படி சொன்னோம். ஸோ வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னா என்ன? ஸோ நமக்கு உண்மையிலே என்ன பண்ணல, நம்ம எல்லோரும் கிளாஸ் ரூமில் உட்காரல, டீச்சர்ஸும் எல்லோரும் ஸ்கூலில் வந்து கிளாஸ் ரூமில் நம்ம முன்னாடி இருந்து டீச் பண்ணலை. ஸோ பட் ஆனால் ஸ்டில் நம்ம என்ன சொன்னோம், எல்லாருமே கிளாஸ்க்குள்ளே இருந்தோம் சொன்னோம். பட் ஆனால் எல்லோரும் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் தான் இருந்தோம். சரி, டீச்சர்ஸும் அவங்களோட வீட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் என்ன பண்ணாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. அப்போ வர்ச்சுவல் அப்படின்றப்போ நான் எது மீனிங் ஆகுது அப்படின்னா அது ஒரிஜினலாக இல்லை, பட் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம எல்லோரும் கிளாஸ் ரூமில் இல்லை, பட் ஆனால் ஸ்டில் என்ன சொன்னோம், என் ஃப்ரெண்டு கிளாஸ் ரூமில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு நேம் சுரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் சுரேஷ் கிளாஸில் தான் இருக்கிறான். ஸோ அவன் கிளாஸில் தான் இருந்தான், இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணானா, கிளாஸில் தான் இருந்தான். பட் ஆனால் கிளாஸ்ன்றது என்னதாங்க, ஒன்றுமே இல்லை. எல்லோரும் அவங்க வீட்டில் அவங்க ரூமில் அவங்க சோஃபாவில் தான் இருந்தோம். பட் ஸ்டில் வி செட் வி வேர் இன் த கிளாஸ் ரூம். ஓகே. ஸோ அப்போ கிளாஸ் ரூம்னு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் வர்ச்சுவலாக நம்ம கிளாஸ் ரூம்னு ஒன்று நமக்கு
சொன்னோம். சரிங்களா? அப்போ வேர்ச்சுவல் அப்படின்னா இதுதான் ஆக்சுவலாக அதை தான் நம்ம வேர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அப்படி சொன்னோம். அது வந்து இல்லை ஒன்று, பட் ஆனால் இருக்கிற மாதிரி அப்பியர் ஆச்சு. சரிங்களா? இருக்கிற மாதிரி நமக்கு நம்ம தோணுச்சு, இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் வேர்ச்சுவல். ஸோ இங்கேயும் வேர்ச்சுவல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும், 2 லைட் ரே மீட் ஆகும்போது. அப்போ ரியல் இமேஜ்னா ஆக்சுவலாக மீட் ஆகுது, வேர்ச்சுவல் இமேஜ்னா ஆக்சுவலாக மீட் ஆகாது, பட் மீட் ஆகுற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் என்னது வேர்ச்சுவல் இமேஜ். சரியா? ஸோ வேர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா இங்கே லைட் ரே வந்து என்ன ஆக்சுவலாக மீட் ஆகலை. எப்படி வேர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் போகலையோ, ஆனால் பட் ஸ்டில் கிளாஸில் இருக்க மாதிரி அப்பியர் ஆச்சோ, அதே மாதிரி வேர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னா இமேஜ் ஃபவுண்ட் பை த லைட் ரே which appears to meet. இப்போ நீங்கள் இந்த 2 லைட் ரே பாருங்களேன், இது ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இந்த 2 லைட் ரே எமர்ஜ் ஆகுது அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 லைட் ரே என்ன பண்ணல அப்படி இந்த 2 ரிஃப்ளெக்டடான லைட் ரே, இப்போ இதான் ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. இப்போ இந்த 2 ரிஃப்ளெக்டடான லைட் ரே என்ன பண்ணாங்கலாம் மீட் ஆகலாம். ஏன் மீட் ஆகலைன்னா இது 2 என்ன பண்ணுது, டைவர்ஜ் ஆகுது. ஸோ டைவர்ஜ் அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்று விலகி போகிறது, இது 2 டைவர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ டிவோர்ஸ் சொல்லுவோம்ல, அதாவது பிரிஞ்சு போகிறது, அதான் இது அதே மீனிங் தான் டைவர்ஜ். சரிங்களா? இப்போ இது டைவர்ஜ் ஆகுது. ஸோ டைவர்ஜ் ஆகும்போது இது 2 ஒரிஜினலாக மீட் ஆக போகிறது கிடையாது, ஏன்னா 2 ஒன்றோட ஒன்று விலகி போகும். பட் ஆனால் இது 2 என்ன பண்ணும், மீட் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகும் பின்னாடி. இது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும், இது 2 மீட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வேர்ச்சுவல் இமேஜ். ஸோ வேர்ச்சுவல் இமேஜ் இட் இஸ் an image formed by the light rays which appears to converge or appears to be converged. Image formed by the light rays which appears to be converged is known as virtual image. சரிங்களா? ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா இமேஜ் ஃபவுண்ட் பை த லைட் ரேஸ் which actually get converged. Okay, so virtual image அப்படின்னா image found by the light rays which appears to be converged. இதுக்கு பேர் virtual image. சரிங்களா? ஸோ ரியல் இமேஜ், virtual image உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இமேஜோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை எரக்ட் இமேஜ் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் சொல்கிறோம். எரக்ட் இமேஜ் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ இன்வெர்டட் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்வெர்டர்னது தலைகீழாக தெரியுது. ஸோ தலைகீழாக இருக்கிறது தான் இன்வெர்டர். இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு பென்சில் வந்து என்னோட இங்கே இருக்குது அப்படின்னா இதோட இமேஜ் வந்து ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு, இதுதான் இன்வெர்டட் இமேஜ். ஸோ தலைகீழ தெரிகிறது தான் என்னது இன்வெர்டட். இன்வெர்டட் இமேஜ் இஸ் அன் அப்சைட் டவுன் இமேஜ். அப்சைட் டவுன் இமேஜ் தான் அது இன்வெர்டட் இமேஜ். அப்போ எரக்ட் இமேஜ் அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ என்னவா இருக்கும், ஸ்ட்ரைட் இமேஜ். சரிங்களா? ஸோ எரக்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அதே மாதிரியே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எரக்ட் இமேஜ். சரிங்களா? ஸோ இது ஒன்றது இமேஜோட இமேஜோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம இன்வெர்டட் இமேஜ், எரக்ட் இமேஜ் அப்படி சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ ரியல் இமேஜ்னா the image formed by the light rays which actually get converges. Virtual image-na the image formed by the light ray which appears to be converged. Inverted image-na the image which appears upside down. Erect image-na the image appears straight as an object. Okay, so this is another image-oda types. ஸோ இதை வந்து நம்ம ரியல், இன்வெர்டட், வர்ச்சுவல், எரக்ட் இதை கம்பைன் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இது போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் பை த பிளேன் மிரர் என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இமேஜ் ஃபார்ம் பை பிளேன் மிரர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் மிரர் என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உங்களுக்கு இன்கேஸ் யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் டைம் டு டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், வீடியோவை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. டேக் கேர். பை.